திகில் தரும் எழுத்து த டெரிஃபையிங் டெக்ஸ்ட். கதை அறிமுகம். நாயகி சாய்னி ஒரு புகழ்பெற்ற திகில் நாவலாசிரியர். அவளது புத்தகங்கள் மிரள வைக்கும் திருப்பங்களாலும் திகில் நிறைந்த கதைகளாலும் பிரபலமானவை. ஒரு நாள் அவளுக்கு ஒரு அனாமதேய மெசேஜ் வரும். உன் அடுத்த நாவலின் இறுதிப் பகுதி தெரியும், ஆனால் அதை நீ எழுத முடியாது. கதை விளக்கம். இது முதலில் சாய்னிக்கு தன்னுடைய ரசிகர்களால் செய்யப்பட்ட மின்னல் விளையாட்டாக தோன்றியது. ஆனால் அதன் பிறகு அவளுக்கு தொடர்ந்து மெசேஜ்கள் வரத் தொடங்கின. அவை அவளது அடுத்த நாவலின் கதைக்களத்தோடு நேர்த்தியாக பொருந்தின. மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அவள் அந்த புத்தகத்தை இன்னும் எழுதத் தொடங்கவே இல்லை. நீ எழுத்தில் சொன்னது மட்டுமில்லை, நீ யாரை அழித்தாய் என்பதும் எனக்குத் தெரியும். ஷைனி பதற்றமடைந்தாள். அவளது கதைகளில் ஏற்படும் கொலைகளும் திருப்பங்களும் யாருக்காவது எப்படி முன்கூட்டியே தெரியும்? இது யாருடைய வேலை? திருப்பங்கள் 1. அவள் சுட்டிக்காட்டிய அடுத்த கொலைக்காட்சி மெசேஜில் வந்தது போல் நிஜத்தில் நடந்துவிடுகிறது. 2. ஒவ்வொரு மெசேஜும் ஒரு மறைமுக எச்சரிக்கையை அளிக்கிறது, அவளுடைய கடந்த காலத்தின் இருண்ட ரகசியங்களை. 3. மெசேஜ்களை அனுப்புபவர் யார்? ஒரு சாமானிய ரசிகனா? இல்லை, அவளுடைய முந்தைய வாழ்க்கையில் அவள் செய்த ஒரு தவறுக்கு பழிவாங்க வருபவரா? 4. இறுதியில் அவளுடைய சொந்த நிழல் கூட அவளிடம் உண்மையை மறைக்கிறதா? கிளைமாக்ஸ். சாய்னி உண்மையை கண்டுபிடிக்க நேரில் சந்திக்கும்போது அவளது வாழ்க்கையே ஒரு நாவல் போல் மாறிவிடுகிறது. ஆனால் இறுதிப் பக்கம் யாருடைய கையில் இருக்கும்? திகில் தரும் எழுத்து. ஒரு மனதை உலுக்கும் திகில் மர்மக் கதை. இது பற்றிய விரிவான கதை விரும்புகிறீர்களா?